பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெளிநாட்டில் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல். நிறைய திருமணங்கள் இன்னைக்கு எதனால தடைப்பட்டு போகுதுனாக்கா செவ்வாய் தோஷம். இவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களே முடிவு பண்ணுவாங்க. 24 வயசுக்குள்ள சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கல்யாணம் ஆகிடும். அதே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து 24க்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு 36 வயசு சாமி, என் பொண்ணுக்கு 40 வயசு ஆகுதுங்க சாமி, திருமணம்லாம் ஏற்பாடாயிடும், கிட்ட போய் நின்றுடும். நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க. எங்கெங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவாங்க. திருமணம் செய்வாங்க, ஒரு 6 மாதம், உடனே அது டிவோர்ஸ் ஆகிடும், உடனே செகண்ட் மேரேஜ். இதெல்லாம் ஜாதக தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. ஏற்கனவே திருமணம் நடந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்க, எப்படி தான் என் பையனுக்கு, அப்போ அவங்க கடைசி வரலாம் அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஜாதகம் சொல்லுது, நாம சொல்றோம். வாழையடி வாழையாக ஒரு கல்யாணத்திலிருந்து கிரகப்பிரவேசமானாலும் கும்பாபிஷேகமானாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் வாழை மரம் கட்டுவோம். இப்போ மங்களத்தின் அடையாளம் வாழை மரம். அந்த வாழைப்பூ வரும், அப்படியே பூ கட்டுற மாதிரி அழகாக வரிசலாக கட்டணும். என் பொண்ணு செய்யாது சாமி, அது கிட்டே வராது, அப்போ நீங்கள் என்கிட்ட பேசவே வேணாம். என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காது சாமி, ஒன்றுமே பண்ண முடியாது. திருமண தடை. இந்த திருமண தடையை பொறுத்தவரையில் நிறைய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. நிறைய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. 1 2 இல்லை. பொதுவாக திருமண தடை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஜாதகம் தான், அந்த கர்மா தான் காரணம். அவங்க பிறப்பு ஜாதகம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுதான் காரணம். நிறைய திருமணங்கள் இன்னைக்கு எதனால தடைப்பட்டு போகுதுனாக்கா செவ்வாய் தோஷம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தடைப்படுது. இந்த செவ்வாய் தோஷம் என்றால் என்ன? உண்மையான செவ்வாய் தோஷம் உண்டா? உண்மையிலே செவ்வாய் தோஷம் இருக்கா இல்லையா? இதை எந்த அளவுக்கு நம்ம நம்பணும், எந்த அளவுக்கு நம்ம அதை நம்பக்கூடாது அப்படின்னு தனியாக ஒரு பதிவு போடுறேன், நீங்கள் அதை பாருங்கள். அப்போ நிறைய திருமணங்கள் எதை தடைபடுது அப்படின்னாக்கா, நம்பர் 1 செவ்வாய் தோஷம். 2ல் இருக்குது சாமி, 8ல் இருக்குது. இவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு இவங்களே முடிவு பண்ணுவாங்க. இல்லை சாமி அது 7ல் செவ்வாய் இருக்குது அப்படின்னு இவங்களே முடிவு பண்ணுவாங்க. அதே போல் ராகு கேது, லக்னத்தில் ராகு, லக்னத்தில் கேது, 8ல் ராகு, 8ல் கேது. அப்போ இந்த ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், இதை எதை குறிக்கிறது என்று சொன்னால், செவ்வாய் இருக்கும் இடம் மாங்கல்ய தோஷத்தை குறிக்கும். புரியுதா? உண்மையான செவ்வாய்னா யாருங்க? மங்களகாரகன்னு பேர். மங்களகாரகன்னா என்னங்க? மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியவன். மங்களத்தை அடையாளம் செவ்வாய். இப்போ பெண்களுக்கு மங்களம் எது? மாங்கல்யம். அப்போ பெண்களுக்கு அந்த செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடாது. அதே போல ராகு கேது தோஷம். இந்த தோஷத்தெல்லாம் எடுத்து நம்ம ஒரு ஓரமாக வைப்போம். அது அப்புறம் 100 பதிவை நம்ம தனியாக சொன்ன மாதிரி நான் போடுறேன். 30 வயசு 20 பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை இருக்குமே ஆனால் 1 2 இயர்லியராக 21 வயசு 22 வயசில் கல்யாணம் ஆகிடும். 24க்குள்ள அபரிமிதமாக 24 வயசுக்குள்ள சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தால் கல்யாணம் ஆகிடும். அதே சனி செவ்வாய் சேர்க்கை இருந்து 24க்குள்ள கல்யாணம் ஆகலைன்னா அவனை 33 வயசுக்கு அப்புறம்தான் திருமணம் அவனுக்கு நடக்கும். அதுக்கு முன்னாடி அவனை செய்யக்கூடாது. இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம் நம்ம இந்த திருமண தடையை பற்றி. அப்ப இது எல்லாமே எங்க இருக்குங்க? ஜாதக கர்மா. ஜாதக கர்மானா என்னங்க? இந்த பிறவியில் இவன் அனுபவிக்க வேண்டிய வஸ்துக்கள், அதாவது முறைகள், பாக்கியங்கள். அப்போ 30 வயசு ஆகுது, என் பொண்ணுக்கு 30 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு 36 வயசு ஆகுது சாமி, என் பொண்ணுக்கு 40 வயசு ஆகுதுங்க சாமி. இதை விட கொடுமை என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமணம்லாம் ஏற்பாடாயிடும், கிட்ட போய் நின்றுடும். நம்ம அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க. எங்கெங்கேயோ போய் ஜாதகம் பார்த்துட்டு வருவாங்க. நான் அந்த டிவியில் பார்த்தேன், இந்த டிவியில் பார்த்தேன்,
பெரிய ஆள்கிட்ட பார்த்தேன், இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ எங்கெங்கேயோ போய் பார்த்துட்டு வந்துட்டு திருமணம் செய்வாங்க. ஒரு 6 மாதம் உடனே அது டிவோர்ஸ் ஆகிடும், உடனே செகண்ட் மேரேஜ். அப்போ அந்த கடைசியில் பார்த்தா கடக செவ்வாயாக இருக்கும், இல்லை கன்னி சுக்கிரனாக இருக்கும். இதெல்லாம் ஜாதக தலையெழுத்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று. இதை முன்கூட்டியே பார்த்து இது இப்படி தான்ப்பா இருக்கும்னு, இந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடியவர் தான் ஜோசியர். நம்ம அதை தான் பண்ணுறோம். அதை குரு சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த ஜாதகனோ அந்த ஜாதகியோ சரிவர பின்பற்ற வேண்டும். இல்லை நிறைய இடத்துல சொல்வது உண்டு, சார் நீங்கள் ஏற்கனவே திருமணம் நடந்து ஒரு பாதிப்புக்கு உள்ளான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கோங்க, சீக்கிரம் நடந்துடும் அப்படின்னு சொல்லுவேன். உடனே அவங்க அம்மா என்ன சொல்லுவான், எப்படி தான் என் பையனுக்கு? அப்போ அவங்க கடைசி வரலாம் அப்படியே இருக்க வேண்டியது தான். ஜாதகம் சொல்லுது, நாம் சொல்கிறோம். அப்போ இந்த திருமண தடை அப்படி இருக்கா? இந்த மாதிரி நான் இது ஏன் இவ்வளோ தூரம் லென்த்தாக சொல்கிறேன்னா, இந்த திருமண தடைக்கு பாதி ஜாதகம் காரணம், ஜாதக தோஷம் பாதி காரணம். நம்மளுடைய அறிவுன்னு நாங்கள் கொண்டு போய் புகுத்துறோம், அது ஒரு காரணம். 3வது அந்த ஸ்டேட்டஸ் பார்க்குறோம், அது ஒரு காரணம். பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது ஒரு காரணம். இது எல்லாத்தையும் மீறிடுவோம். நீங்கள் எல்லாம் தயாராக இருக்கீங்க, ஜாதகமும் தயாராக இருக்குது, பொண்ணுக்கும் பிடிச்சிருக்கு பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கு, ஆனாலும் கல்யாணம் நடக்கலை, திருமண தடை. சரி, 40 வயசாகுது, 45 வயசாகுது, முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், 3வது திருமணம், லவ் மேரேஜ், பிரிவு, ஆசைப்பட்டது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணாலும், நீங்கள் எந்த ஸ்டேஜில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னா, எளிமையான பரிகாரம் சொல்ற, அற்புதமான பரிகாரம். முருகப்பெருமான் வழிபாடு. இது என்ன செய்யணும்னா, வாழைப்பூ இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும் வாழைப்பூ. பொதுவாக வாழைப்பூவால் மாலை போடணும். வாழை மரம் தான் வாழையடி வாழையாக ஒரு கல்யாணத்திலிருந்து கிரகப்பிரவேசம் ஆனாலும் கும்பாபிஷேகம் ஆனாலும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஆனாலும் வாழை மரம் கட்டுவோம். இப்போ மங்களத்தின் அடையாளம் வாழை மரம். அந்த வாழை மரத்துடைய ஆதாரம் எதுனா வாழைப்பூ. அந்த பூவிலிருந்து தான் திரும்பவும் மரம் உருவாகும். அந்த வாழைப்பூ எடுத்துக்கணும். வாழைப்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படியே ஒரு ஷேப்பாக இருக்கும். அது மேலே லேயராக இருக்கும். ஒரு லேயரை பிரிச்சிங்கன்னா அந்த வாழைப்பழத்துடைய டசன் எத்தனை இருக்கும், அந்த மாதிரி சின்ன சின்னதாக பிகினிங் ஸ்டேஜில் அது இருக்கும், ஆரம்ப நிலையில் அது இருக்கும். இப்போ வாழைப்பூ மாலை போனால் பெருசாக இருக்கும், அது மாதிரி வெயிட்டாக இருக்கும். அது தூக்கி போய் சிலை மேலே சாமி மேலே போட முடியாது, சாமி கீழே ஊந்துடுவார். அப்போ வாழைப்பூ மாலையாக போனோம்னா வாழைப்பூ ஒன்று வாங்கிக்கணும். வாங்கின்னு வீட்டில் வச்சுட்டு காலையில் எழுந்து, அது ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் என்ன செய்யணும்னு சொல்கிறேன். ஆணாக இருந்தால் இந்த வழிபாட்டை வெள்ளிக்கிழமை செய்யணும். ஏன்னா அவனுக்கு என்ன தேவை, பெண் தேவை, சுக்கிரன் தேவை. ஆணுக்கு யார் வேணும், பெண் வேணும். அப்போ பெண் என்னைக்கு என்ன யாருங்க, சுக்கிரன். சுக்கிரனுக்கு என்ன கிழமைங்க, வெள்ளிக்கிழமை. இதே ஒரு பொண்ணு, தனக்கு கணவன் தேவை. கணவன் யாருங்க, ஆண். ஆண் யாருங்க, செவ்வாய். தாலி கட்டணும்ல. அப்போ இந்த பரிகாரம் சொல்றது முக்கியம் இல்லை, அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியம், சூக்ஷமம். தசை மாறிடக்கூடாது, சாங்கியம் மாறிடக்கூடாது, எல்லாம் பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நடக்கும். அப்போ ஆணாக இருந்தால் வெள்ளிக்கிழமையிலும், பெண்ணாக இருந்தால் செவ்வாய்க்கிழமையிலும் இந்த பரிகாரத்தை செய்யணும். காலையில் எழுந்திருக்கணும், முதல் நாளே பூ வாங்கிட்டு வச்சிடணும். காலையில் எழுந்துட்டு அந்த லேயராக குளிச்சுட்டு, தலை குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காந்து சாமிகிட்ட குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி குளிச்சுட்டு குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு ஏற்றிட்டு அந்த வாழைப்பூ சாமிகிட்ட வச்சு கீழே உழுந்து கும்பிட்டு, வாழைப்பூ ஒரு லேயரை பிரிக்கணும். அந்த வாழைப்பூ வரும், அப்படியே பூ கட்டுற மாதிரி அழகாக வரிசலாக கட்டணும். வரிசலாக கட்டணும், ஜாமுன்னு அப்படியே அந்த சமங்கி பூ மாலை மாதிரி இருக்கணும். வாழைப்பூ மாலை கிட்டத்தட்ட ஒரு 108 பூ வைக்கலாம். ஒரு 108 பூ 108 பூ 2 மாலை ரெடி பண்ணணும். செவ்வாய்க்கிழமையாக இருக்குமே ஆனால், பெண்களாக இருப்பார்களே ஆனால், எனக்கு கட்ட தெரியாது,
உங்கள் அம்மா கிட்ட சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் பக்கத்தில் உட்காந்து உரிச்சு கொடுக்கணும். என் பொண்ணு செய்யாது சாமி, அது கிட்டே வராது, அப்போ நீங்கள் என்கிட்ட பேசவே வேணாம். பாப்பா கிட்ட அந்த எடுத்து கொடுக்கணும். என் பையனுக்கு அதெல்லாம் பிடிக்காது சாமி, ஒன்றுமே பண்ண முடியாது. தயவு செஞ்சு அந்த மாதிரி காரணமும் சொல்லாதீங்க. அப்போது 108 பூ வச்சு 2 மாலை கட்டிக்கணும். செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மதியானம் 3 to 4 ராவுகால டைமில் துர்கை அம்மனுக்கு சென்று துர்கைக்கு ஒரு 11 எலுமிச்சம்பழம் மாலை போட்டு செவ்வரளி பூ சாத்தி எலுமிச்சம்பழ தீபம் போட்டு அந்த பெண்ணுடைய பேர் மட்டும் சொல்லணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு விஸ்வத மகரிஷி கோத்திரம்னு வச்சுக்கோங்க, ஒரு செட்டியார் பொண்ணு. விஸ்வத மகரிஷி கோத்ரானாம் உத்தர பல்குனி நக்ஷத்ரே கன்யா ராசோ ஜாத்தம் பானுமதி நாமதேயம் அஸ்ய யஜமானஸ்ய ஜாதகீனாம். இவ்வளோதான் மந்திரம். அங்கே போய் சக குடும்பம்னு சொல்லக்கூடாது. என் தாத்தா பாட்டி அண்ணன் அண்ணி எல்லா பேரும் அங்கே சொல்லக்கூடாது. அண்ணன் அண்ணிக்கோ அப்பா அம்மாக்கோ பரிகாரம் இல்லை. பரிகாரம் யாருக்கு? குறிப்பிட்ட அந்த பொண்ணுக்கு மட்டும்தான். அப்போ அங்கே என்ன சொல்லணும்? அஸ் யஜமானஸ்ய ஜாதகீனாம். அதே போல் ஆணாக இருப்பார்களே ஆனால் அதே போல வாழைப்பூ, அந்த ஒரு வாழைப்பூ மாலை துர்கைக்கும் இன்னொரு வாழைப்பூ மாலை முருகருக்கும் செலுத்த வேண்டும். அதே போல் முருகருக்கும் அர்ச்சனை பண்ணிக்கணும். நொச்சி இலையால் அர்ச்சனை பண்ணிக்கணும். முருகருக்கு தோரம்பருப்பு தானம் செய்யணும். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இதே உங்கள் கர்மாவை நான் சுமக்க முடியாது, உங்கள் கர்மாவை என்னால் கிளியர் பண்ணவும் முடியாது. இதை நானும் சொல்லலை, எனக்குள் இருந்து முருகப்பெருமான் சொல்ல வைக்கிறார். அவர் தான் வழிகாட்டுறார். அன்னை வாராகி தான் சொல்கிறாங்க. என் குருநாதரா உத்தரவு, குருநாதருடைய ஆசீர்வாதம், என் குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், குலதெய்வம் சொல்லுது. இதை நான் சொல்கிறேன்னு அர்த்தம் கிடையாது. இதனால எந்த கர்மாவும் என்னை சேராது, எல்லாம் தள்ளி போயிடும். உங்கள் கர்மாவை நீங்கள் தான் குறைச்சிக்கணும். அப்போ வழிகாட்டுதல் இருக்குது, அதை கடைபிடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதெல்லாம் செஞ்சுட்டு சாமி நடக்கலைன்னா அப்போ உங்கள் ஜாதகம் தான் பார்க்கணும். அதில் அந்த சுயம்பரா பார்வதி ஹோமம் இருக்குது, கந்தர்வராஜ ஹோமம் இருக்குது. இதெல்லாம் அப்புறம் நிறைய ரெமெடி, வேறு எந்த கோவிலுக்கு போகணும், இதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இன்னும் கூட ரொம்ப தெளிவாக இன்னும் டீப்பாக அனலைஸ் பண்ணி சீக்கிரமாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பரிகாரங்கள் உண்டு, இண்டிவிஜுவல் பரிகாரம் என்ன உண்டு அப்படிங்கிறத உங்கள் ஜாதகம்தான் பேசும் அப்படிங்கிற விஷயத்தை தெரிவித்து கொண்டு இந்த எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நல்லதே நடக்கும். ஜெயவராகி. பட்டதாரி இல்லத்தரசிகளுக்கு ஒரு பொன்னான தொழில் வாய்ப்பு. வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு. மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வெளிநாட்டில் மருத்துவம் சார்ந்த வேலை வாய்ப்புகள் மற்றும் பயிற்சிகளுக்கு உடனே தொடர்பு கொள்ளுங்கள் யார்கூட் இன்டர்நேஷனல்.